குழந்தைகள் மீது வந்து நம்ம அதிக அன்பு காட்டுவோம். தெரியாத குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க மீது அன்பு காட்டுவோம், அக்கறை காட்டுவோம், இரக்கம் காமிப்போம். இந்த குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணிருச்சு அப்படின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி இரக்க குணம் காட்டுவோம். அதே அன்பு, அதே அக்கறை, அதே இரக்கத்த வந்து நம்ம மீது வந்து காட்டுறது கிடையாது. ஏன்? நம்ம வந்து அன்பு, அக்கறை, அந்த இரக்கம் காட்டுறது வந்து முக்கியமா? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் PA பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்புல இருங்க. நம்ம மீது வந்து அன்பு காட்டுறதும் அக்கறை காட்டுறதும் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து நம்ம மீது வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு விதமா ட்ரீட் பண்றது. அதாவது வந்து நமக்கு வந்து அன்பு செலுத்துறது, நம்ம மீது வந்து அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், செல்ஃப் கேர் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம தப்பு பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நம்ம மீது வந்து இரக்கம் கொள்றது. ஒருவேளை வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு ஹேபிட் இருக்கு, எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து உங்களை வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம், அதாவது வந்து நீங்க வந்து உங்களையே வந்து இழிவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். உங்க மீது அன்பு காட்டுறதா இருக்கட்டும் இல்ல அக்கறை காட்டுறதா இருக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட குழந்தை மீது அதிக அன்போட இருக்கிறார், அதிக பாசத்தோட இருக்கிறார், அதிக அக்கறை காட்டுறாரு. அந்த குழந்தை ஒரு தவறு பண்ணாலும் பரவாயில்ல, நீ வந்து அடுத்த தடவை செய்யும்போது நல்லா பண்ணு இப்படிலாம் சொல்றாரு. அதே ஒரு தவறு வந்து அவர் பண்றாரு அப்படின்னு வைக்கும்போது அவருக்கு கோபம் வருது. கோபத்தை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் மீது வந்து அவருக்கு அதிக கோபம் வருது. அவர் மீது அவருக்கு அன்புங்கிறது கம்மியா இருக்கு, அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. இதனால வந்து ஒரு பர்சன் வந்து அவங்க மீது வந்து அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. அன்பு பாசம் அப்படிங்கிறது மற்றவங்க மீது நல்லா வச்சிருக்கிறாங்க. அதே அன்பு அக்கறை பாசம் அப்படிங்கிறது அவங்க மீது அப்படின்னு வரும்போது ரொம்ப கம்மியாயிருது. எதனால வந்து அந்த விஷயங்கள் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்க மீது வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து எப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து அவனோட கைண்ட்னஸ், அந்த கைண்ட்னஸ் வந்து எப்போ ரெகக்னைஸ் பண்றான், அவன் மீது இருக்கக்கூடிய அன்பை எப்போ ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஒர்த் என்ன அப்படிங்கிறத நீங்க எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பதான் வந்து உங்களோட கைண்ட்னஸ், உங்க மீது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது வரும். நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான செல்ஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒன்று வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், தப்பு பண்ணதுக்கப்புறம் பரவாயில்லன்னு சொல்லி நீங்க உங்களை வந்து மன்னிக்கணும். அதே நேரம் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும், அடுத்த தடவை அந்த தப்பை பண்ணிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட்டுட்டு நான் ஏன் இந்த தப்பை பண்ணினேன், எதனால நான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளே வந்து ஒரு குறைய சொல்லிக்கிட்டு உங்க மீது வந்து நீங்க கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்காது. அதனால வந்து நீங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, தப்பு வந்து நீங்க அக்னாலஜ்மெண்ட், அதாவது வந்து நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க. அப்படி உணர்ந்து உங்களை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மீது வந்து நீங்க அன்பு செலுத்துவீங்க. அதே போல நீங்க வந்து உங்களோட பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார் ஒரு கோட்ல, தினமும் ஒரு முறையாவது வந்து நீங்க உங்க கூட உரையாடணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகில் வந்து மிகவும் ஒரு எக்ஸலன்ட் பர்சனுக்கு உண்டான கான்வர்சேஷன் வந்து நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தினமும் வந்து நீங்க உங்களோட பேசணும். அந்த பேசக்கூடிய வார்த்தைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கல்ல, வார்த்தை வந்து ரொம்ப அழகா இருக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஐ கான்ட் டூ எனிதிங், என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன பண்ணாலும் தப்பாக தான் நடக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னால் இதில் வந்து லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசணும். அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னால் இதுலேருந்து கற்றுக்கிட முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். சில பேர்லாம் தன்னோட ஃப்ரெண்டுக்கு நல்ல உதாரணம் கொடுப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இல்லை அவன் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, பயப்படாதடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. அதே பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு மறந்துதாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே விதத்தில் ட்ரீட் பண்ணணும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு யாருமே கிடையாது. ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி உங்களையும் ட்ரீட் பண்ணுங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டை சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கூடயும் பேசுங்க. பரவாயில்ல, என்னால் அடுத்த தடவை செய்யும்போது சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசி பாருங்க. அதேபோல் அடுத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம், ஒரு அன்பளிப்பு கொடுப்போம். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம். அதே காம்ப்ளிமெண்ட்டை உங்கள் கூட செஞ்சு பாருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், அதே காம்ப்ளிமெண்ட்டை உங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. ரொம்ப உங்களுக்கே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு காம்ப்ளிகேட்டான டாஸ்க் இல்லை ஒரு முடியாத விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்து பாருங்க. அதில் தான் இருக்குது உங்களோட கைண்ட்னஸ் அப்படிங்கிறது. எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் மீது வந்து அன்பாக இருக்கிறீங்க, அக்கறையாக இருக்கிறீங்க, ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு. எப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து அன்பு காட்டுறீங்க, அக்கறை காட்டுறீங்க, இரக்கம் காட்டுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போலாம் உங்களை வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ, கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக பண்ணுவீங்க. அதனால் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும்.
எல்லா விஷயங்களும் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, நீங்க உங்க மீது அன்பு செலுத்துறதும், உங்க மீது அக்கறை செலுத்துவதும், உங்க பாசம் செலுத்துறதுல இருந்து தான் இருக்குது. அதனால இதுவரைக்கும் நீங்க உங்க மீது அன்பு செலுத்தல, அக்கறை செலுத்தல, பாசம் செலுத்தல அப்படின்னாலும், இனிமே நீங்க உங்க மீது அன்பு செலுத்துங்க, அக்கறை செலுத்துவீங்க, பாசம் செலுத்துவீங்க நான் நம்புறேன். ஒருவேளை உங்க மீது அன்பு, அக்கறை எதுவும் இல்ல அப்படின்னா, பாட்காஸ்ட்ட லிசன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க மீது அன்பு செலுத்துங்க, அக்கறை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்டை பத்திய கருத்துக்களை நீங்க Facebook, Instagram, LinkedInல PA பாலா அப்படிங்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல நீங்க எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் உடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.